மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இன்னொன்னு DK சிவகுமார் அவர்கள் இப்ப என்னன்னா 2028 கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்காக அவர் சிஎம் இருக்காரு. இப்போ அந்த சிஎம் தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சட்டமன்ற தொகுதியில் தான் இந்த மேகதாது அணை கட்டப்பட திட்டமிட்டு இருக்கிறாங்க. கனகாபுரா தொகுதி, மாண்டியா டிஸ்ட்ரிக்ட். அப்ப இதுல தான் கடந்த முறை அதிகமா சீட் ஜெயிச்சாங்க. இப்பயும் அடுத்தது அவங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் போட்டு ஒரு கன்சால்டேஷன் போட்டு காவேரி பிரச்சனை மேகதாதுன்னு சொன்னா எல்லா மக்களும் சேர்ந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த எண்ணத்துல தான் இப்ப அடுத்த 1.5 வருஷமா இன்னும் தீவிரமா பேச போறாரு. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. மத்திய அரசு இதை எதிர்க்காது. ஏன்னா அவங்க நாளைக்கு கர்நாடகாவில் ஆட்சிக்கு வரணும்னு அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இது எதிர்த்தா ஓஹோ காவிரி எதிர்க்கிறாங்கன்னு அதுல ஒரு அரசியல் பண்ணுவாங்க உள்ள கர்நாடகாவில். அதனால இது நமக்கு பெரிய பாதகம். அது அல்ல, மக்களுக்கு தெரியணும், மக்களும் வரணும். இது ஒரு பெரிய இட்ஸ் பிகெஸ்ட் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் சேலஞ்சஸ் ஃபார் தமிழ்நாடு. அண்ட் மேகதாது அணை நிச்சயமா கட்டக்கூடாது. ஏதுங்க கர்நாடகா நிச்சயமா அது ஏன்னா இதுல ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குது. இல்ல அவங்களும் சுலபமா கட்ட முடியாது. ஆனாலும் கடந்த காலத்துல நம்ம அனுபவத்தை பார்த்துட்டு எதுவுமே நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் 2033 வரைக்கும் நீங்க வராதீங்க திருப்பின்னு சொன்ன உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கர்நாடகா கொடுக்கிற டிபிஆர் நீங்க அதை நடைமுறைப்படுத்துங்க, நீங்க டிபி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு என்னன்னு தெரியல. அப்ப மத்திய அரசும் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கும். ஏன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அங்க இருக்குது. அதுல அப்போ நம்ம தான் வில் பி லெஃப்ட் பேக். கர்நாடகா கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, தமிழ்நாடு வாங்குற இடத்துல இருக்கிறோம், பெற இடத்துல வாங்குற இடத்துல இருக்கிறோம். அதனால நம்ம பிளெக்ஸ் பண்ண முடியாது மசில்ஸ் எல்லாம். அவங்க என்ன வேணா செஞ்சாலும் செய்வாங்க. கடந்த காலம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால அது ஒரு அரசியல் காரணம் ஒண்ணு. ரெண்டாவது, நாளைக்கு உண்மையிலேயே ஏதாவது ஒண்ணு வேகமா அது நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் கேட்கணும். இப்போ கடந்த திமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா 71, 72, 73 3 டேம் கட்டினாங்க. அப்ப கேட்கலையே. சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்று போட்டாங்க, அவ்வளவுதான். இந்திரா காந்தி அம்மையார் மிரட்டினாங்க, ஆட்சியை கவுத்துருவோம், நீங்க ஆட்சியிட அமைதியா இருந்துட்டு போயிட்டாங்க. கச்சத்தீவு மாதிரியே இப்படிதான் நடந்தது. இதுவும் அதே போன்றுதான் நடந்தது இல்லை. அதனால இப்போ நமக்கு அப்ப வேற, இப்ப இருக்க சிச்சுவேஷன் வேற. இதுல எல்லாமே சேர்ந்து அதுக்காக தான் இதனுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவம் இது பல பேருக்கு தெரியல. தெரியறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். இது அரசாங்கம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது ஏதோ குடிநீர் திட்டம்னு அந்த மனநிலையில போவே கூடாது. குடிநீர் திட்டம்னா நீ 5 TMC. இன்னொன்னு, குடிநீர் திட்டத்துக்கு அவங்களுக்கு பெங்களூருக்கு தேவை இன்னும் 5 TMC. இந்த 5 TMC இப்ப இருக்கிற டேம்ல இருந்து எடுத்துட்டு போறது. KRS டேம், கபினி, ஏமாவதி 4 டேம் இருக்கு, பெரிய டேம். அங்க இருந்து எடுத்துட்டு போலாமே. சென்னைக்கு காவிரி தண்ணி வருது, கிருஷ்ணா தண்ணி வருது. கிருஷ்ணா தண்ணி எவ்வளவு தூரத்துல இருந்து வருது? 300 கிலோமீட்டர் தள்ளி வருது கிருஷ்ணா தண்ணி வருது. அப்போ பெங்களூருக்கு இப்போ KRS டேம் 150 கிலோமீட்டர் தான் இருக்கு. 150 கிலோமீட்டர்ல இருந்து எடுத்து வர முடியாது, தண்ணி எடுத்து வர முடியாதா? இப்ப எடுத்துட்டு வராங்க. இன்னும் கூடுதலா எடுத்துட்டு போறது யாரு தடுத்தா அவங்கள? ராசி மணல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல உள்ள டெக்னிக்கலா இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. ஆனாலும் அதுல 20% தான் தமிழ்நாட்டு பக்கம் வரும், 80% கர்நாடகா பக்கம் போகும். அந்த கர்நாடகா பக்கத்துல பள்ளம் அதிகம், அந்த தண்ணி போகும். இன்னைக்கு இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டா கர்நாடகாவில் என்ன சொல்லுவாங்க, நீங்க ராசி மணல் கட்டிக்கங்க, நாங்க மேகதாது கட்டிப்போம். அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அங்க மேல இருக்கிற தண்ணி அதுக்கப்புறம் இங்க தண்ணி ராசி மணலுக்கு தண்ணி வராது, மேட்டூர் அணைக்கும் தண்ணி வர போறது இல்லை.